ஜான்வரி 6, 2021 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து நிறைய டிஃபெண்டர்ஸ் நிறைய ராய்ட்டர்ஸ் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து 1500 பேரை வந்து யூஎஸ் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபுல் பாடன் வந்து தெரிவிச்சிட்டாரு. ஸோ அந்த 1500 பேரையுமே விடுவிச்சிட்டாங்க. இப்போது அதில் அவர் வந்து முக்கியமாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய நாள் வந்து ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன், அவங்களுக்கு ஃபுல் பாடன் கொடுக்குறேன் அப்படின்றதையும் அவர் தெரிவித்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போது யூஎஸில் வெறும் 2 ஜெண்டர்ஸ்க்கு மட்டும்தான் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்றது ட்ரம்ப் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெக்கக்னிஷனுமே கிடைக்காது யூஎஸில். ஸோ 2 ஜெண்டர்ஸ் தான், மேல் அண்ட் ஃபீமேல், அவ்வளோதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரிலையுமே வந்து டிரான்ஸ்ஜெண்டரோட ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. டோட்டலாக வந்து மென் அண்ட் விமென் அவ்வளோதான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை மென் அண்ட் விமெனுக்கு நான் பிரித்து கொடுத்துருவேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு இது கிடைக்கும் அப்படின்றாங்க. பட் அதை எதிர்த்துமே நிறைய போராட்டங்கள் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஜோ பைடன் அவர் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விலை, அதாவது ஒரு அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் வந்து உயர்ந்திருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைஸ் வந்து குறைச்சே ஆகணும், அந்த இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்ஸாக இருக்கட்டும், என்டர்பிரைசஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ டு பிரிங் தி இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமான இன்னொரு விஷயம் ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து யூஎஸ் இப்போ எக்ஸிட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 18% ஃபண்டு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு யூஎஸ் தான் கொடுக்குது. அமெரிக்காவுக்கு வந்து நிறைய பாகுபாடுகள் காட்டுறாங்க. ஸோ நான் வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து WHO எக்ஸிட் ஆகிட்டாரு. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸு, எய்ட்ஸ், இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து WHOக்கு வந்து 75% வந்து அமெரிக்கா தான் வந்து டொனேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ முற்றிலும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பாரிஸ் கிளைமேட் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி ஒன்று இருக்குது, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. அதை வந்து அமெரிக்கா திரும்ப வந்து கேன்சல் பண்ணிருச்சு. ஜோ பைடன் அவர்கள் இருந்த காலத்தில் அதை வந்து அமலில் வச்சுருந்தாரு. பட் இப்போ அது ட்ரம்ப் வந்து அஃபிஷியலாக கேன்சல் பண்ணிட்டார். ஸோ மிட்டிகேஷன், அடாப்டேஷன் அண்ட் ஃபினான்ஸ் டியூ டு கிளைமேட்டிக் சேஞ்ச் எது ஏற்பட்டாலுமே வந்து யூஎஸ் வந்து பொறுப்பேற்காது. ஸோ யூஎஸ் வந்து அந்த ட்ரீட்டிலேருந்து விலகிருச்சு. ப்ரீவியஸ் பிரசிடென்ட்டான ஜோ பைடன் அவர்களோட பாலிசியில் இந்த DEI அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. தட் இஸ் டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். இந்த பாலிசியை வந்து அஃபிஷியலாக ட்ரம்ப் அவர்கள் வந்து கேன்சல் செஞ்சுட்டாரு.